Hi friends, welcome to SK Dog Training Institute, Tirupur. ஸோ நான் டாக் ட்ரைனர் சதீஷ்குமார். இப்போது 4 months பப்பியோட ஸ்டே ஒர்க் தான், ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பியோட ஸ்டே ஒர்க் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாகு கேட்டு ஓப்பன் பண்ணாலும் டாகு வெளியே வரக்கூடாது. ஸ்டே சொல்லி நம்ம எவ்வளோ லாங் போனாலும் நம்ம ரீகால் பண்ணுற வரையும் டாக்ஸ் வெளியே வரக்கூடாது. ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ கேட்டு ஓப்பன் பண்ணுறேன், டாகு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஸ்டே ஒர்க் கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ வெயிட் பண்ணுறான். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கொஞ்சம் லாங் போவேன், திருப்பி இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது நான் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனாலே அது நல்லாவே தெரியும். அது ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஜஸ்ட் டாக் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் கொஞ்சம் லாங் வந்திருக்கேன், அவனோட கேஜிலேருந்து லாங் வந்துட்டேன். ஸோ கேஜோடைய டோர் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்குது. டாகு என்னுடைய கமெண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டாக் நான் ரீகால் பண்ணுவேன். இப்போ டாக் என்கிட்ட வரும். ஸோ டாக் வந்துருச்சா, வந்துட்டு ரிவார்டு வாங்கிட்டான். ஸோ இப்போ அவன் செஞ்சதுக்கு நான் இப்போ ரிவார்ட் பண்ணிட்டேன் அவனுக்கு. ஸோ திருப்பி அகைன் அவனை நான் கேஜிக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ கேஜிக்குள்ளே போவான், வெயிட் பண்ணுங்கள். டாக் கொஞ்சம் அந்த வெளியிலேருந்து வந்தனால கொஞ்சம் ப்ளே பண்ணி இது பண்ணிகிட்ருக்கான். ஜஸ்ட் இப்போ உள்ளே போயிடுவான். உள்ளே போனோன்னே திருப்பி அகைன் வந்து நான் அந்த கமெண்டை வந்து நான் ஆட் பண்ண ஆரம்பிப்பேன். பாருங்கள் நல்லாவே. ஸோ உள்ளே போய்ட்டான், செட் போட்டோம், ஸ்டே கமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த கேஜோட எட்ஜில் உட்காந்துருக்கான். ஸோ அவன் நினச்சா ஒரு செகண்ட் கூட வெளியில் வரலாம், பட் ஆனால் வரமாட்டான். என்னுடைய கமெண்டுக்காக அவன் வெயிட் பண்ணுறான். இப்போது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வித்தின் ஒரு 3 classes இது பண்ண கமெண்ட் இது. ஸோ ரொம்ப ஹைப்ரான பப்பி. அது இல்லாமல் ஃபைட்டிங் இஷ்யூ ரொம்பவே இருந்தது. ஸோ ரிவார்ட் பண்ணும்போது நல்லாவே கையெல்லாம் கடிச்சிருவான். அவன் பல்லு ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும், கையெல்லாம் கடிப்பான். அந்தளவுக்கு ஹெவி ஜம்பிங். இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 classes எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் டஃப்பாக தான் இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் ரீகால் பண்ணிவிட்டு வந்து ரிவார்டு வாங்கிட்டான். திருப்பி கேஜுக்குள்ளே போடுறது இவனுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கேஜுக்குள்ளே போகவே மாட்டான். இப்போ ஜஸ்ட் நம்ம ப்ளேஸ் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா உடனே உள்ளே போயிடுவான். ஸோ அந்தளவுக்கு இவனை இப்போ வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹைப்ராக இருப்பான். நீங்கள் அவனுக்கு பாடி டச் பண்ணால் பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இவன்ட்ட இருந்தது. இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். திருப்பி பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே உள்ளே போட்டு இப்போ கமெண்ட் பண்ணிவிட்டு லாங் வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய கமெண்ட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ண ஆரம்பிச்சு வந்துடுவோம் இப்போ அடுத்து. ஸோ நான் வர்ற வரையும் நீங்கள் என்ன யார் கூப்பிட்டாலும் வர மாட்டான், அதில் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு இதானதான் அவன். பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல இருந்த விட இப்போ ரொம்ப லாங் வந்துட்டேன். ஸோ இவனோட என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓப்பனில் இருக்குது. அவன் பாருங்கள் டவுன் பொசிஷன் போயிட்டான். ஸோ அவன் நினச்சிருந்தா ஒரு செகண்ட் வெளில வரலாம், பட் ஆனால் வரமாட்டான். நல்ல ஒரு இதாக ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லாவே பண்ணுவான் அவன். நீங்கள் இந்த ரீகால் பண்ணணும்னு வரான் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வர மாட்டான். ஸோ இப்போ வந்து அந்த என்ட்ரன்ஸ் கேட் இருந்தது இல்லையா, அந்த கேட்டுக்கு சென்டரில் அவனை சிட் போட்டுட்டு ஸ்டே கமெண்ட் பண்ணி நம்ம ரொம்ப லாங் போவோம். அதாவது மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில், அதாவது மெயின் ரோட்டுக்கு வெளியில் போவோம். அப்போயும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவான். ஸோ அதோடைய வியூஸ் உங்களுக்கு நல்லாவே காட்டுவோம். பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும். அது ரொம்ப லாங் வந்திருப்பேன். அவங்க கேட்டெல்லாம் தாண்டி வெளியில் வந்துருப்பேன், மெயின் ரோட்டுக்கே நான் வந்திருப்பேன். ஸோ அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் தான். அந்த கேட்டில் அவனை ஈஸியாக அவன் எப்படி வேணால் வந்திருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது மெயின் ரோடு, அதாவது அவினாசி டு திருப்பூர் போகிற மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது உங்கள் வீடு. பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவான். எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவான். அந்தளவுக்கு நல்ல ஒரு இதான பப்பி அவன். ஸோ 4 to 5 months இருக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ். இவன் மேல் பப்பி, நல்ல ஒரு ஹைப்ரான டாக்ஸ், ஒர்க்லேயுமே பர்ஃபெக்டாக இருப்பான். ஸோ இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டா ஐடி, எங்களுடைய போஸ்டரை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த போஸ்டரில் எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், எங்கள் சர்வீசஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ சர்வீஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.